வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் DX உடைய அப்டேட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டுடைய டேட்டா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, காலையில நமக்கு ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டும் ரீட்டைல் சேல்ஸ் பவுண்டுடைய ரீட்டைல் சேல்ஸும் இருந்தது. அது ரெண்டும் முடிந்தது. இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பில்டிங் பெர்மிட் இருக்கு. யூஎஸ் உடைய பில்டிங் பெர்மிட்ஸ் இருக்கு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் சேல்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்கு பாசிட்டிவாக வந்திருந்தது. அதனால டாலர் இண்டெக்ஸ் நல்லாவே மேலே அப் சைடில் மூவ் ஆயிருந்தது. கூட கோல்டும் மூவ் ஆயிருந்தது. ஓகே, இன்னைக்கு 6 மணிக்கு அப்புறம் ஏதாவது நியூஸஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 7 மணிக்கும் 7:30 மணிக்கு 9:40க்கு 10 மணிக்கு ஃபெட் ஸ்பீச்சஸ், எஃப்எம்சி ரிலேட்டட் ஃபெட் ஸ்பீச்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ டேட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி நேரங்களில் மார்க்கெட் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாலர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியால மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்கல. ப்ரைஸ் அதுக்கு பதிலாக ஒரு பேசஸ் கிரியேட் பண்ணி மார்க்கெட் அப்சைட் புஷ் பண்ணிச்சு. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ஸோ ப்ரைஸ் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாமானா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டான், இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலை. ஸோ ஒரு ஷார்ட் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது ஒரு 4 ஹவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் இங்கே ட்ரெண்ட் நான் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஒருவேளை ப்ரைஸ் இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 103.40க்கு கீழே மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்னா மார்க்கெட் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் திருப்பி மேலே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ண இந்த ட்ரெண்டு இந்த இடத்துல இந்த லெவலுக்கு கீழே ஸ்ட்ராங் க்ளோஸ் பண்ணால் மட்டும் ஒரு 4 ஹவரில் நல்ல மார்க்கெட்டுடைய க்ளோசஸ் கிடைத்தால் மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கரெக்ஷன் செல்லாது மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறங்கிறதுக்கு சுச்சுவேஷன் அதிகமாக இருக்கும். பட் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு வேளை ரிஜெக்ஷன் ஆகி திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணா இன்னொரு இந்த மார்க்கெட் அப்சைடில் மூவ் ஆக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த லெவலை மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படிங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இன்னும் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே எடுக்கலை. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு டேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லைனை நீங்கள் இப்படி வைக்கலாம். ஓகே, அப்போ கீழே கிட்டத்தட்ட ஒரு 68 அப்படிங்கிற ஒரு லெவல் வரும். ஓகே, இல்லை ப்ரைஸ் நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் தப்பு கிடையாது. இது ரெண்டுமே நல்ல ஒரு சோர்ஸ். ஸோ ஆயில் அப்படிங்கிறது ஈரான் இஸ்ரேலோடைய கான்ஃப்ளிக்டை பொறுத்து தான் மேலே போகும். சப்போஸ் கான்ஃப்ளிக்ட் ஏதாவது மோதல் அதிகமாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் மேலே போக சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து திருப்பி சப்ஸ்டெயின் ஆகி கீழே வரும். இப்போ நமக்கு ஒரு 4 ஹவரில் பெரிய லெவலில் க்ளூ இல்லை. பட் ஒரு 1 ஹவர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம் ப்ரைஸ் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள இப்போ மார்க்கெட் இருக்கு. நேற்று இன்வென்ட்ரிலாம் நமக்கு வந்திருந்தது. இன்வென்ட்ரி வந்திருந்தும் மார்க்கெட் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் ஆகலை. ஸோ இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் மேலே போகணும். அப்போ நம்ம இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் அப்படிங்கிறது ரிஸ்கியாக இருக்கும். எங்கே நீங்கள் செல் போனாலும் அந்த செல் அப்படிங்கிறது பெரிய டார்கெட் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்கக்கூடிய செல் அப்படிங்கிறது ரிஸ்கி செல் பிகாஸ் ஆஃப் வார் உடைய இம்பேக்டுக்கு. எனி டைம் ஒரு சின்ன இஸ்ரேல் அட்டாக் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட் அல்லது இப்போ சாட்டர்டே சண்டேஸில் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக ஆயில் என்ன ஆகிடும், பூம் ஆகிடும். ஸோ அப்போ பை சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னா பை சைடில் இருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் சேஃபஸ்ட் வே. ஓகே, ட்ரெண்ட் செல்லில் தான் இருக்கான். அப்போ செல் தானே போகணும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் செல் தான் போகணும். ஆனால் நமக்கு அந்த வார் இம்பேக்ட் நமக்கு தெரியாது. ஸோ இதுல இந்த வார்ல மெயினா ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கோல்டு, சில்வர், பிட்காயின்ஸ் எல்லாம் இருந்தாலும்
ஆயில பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ ஆயிலில் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆயிலோடைய ரேலி பெருசாக இருக்கும். அதனால தான் பை சைடுங்கிறது சேஃப். இப்போ நம்ம பை எங்கே கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னா 71.50க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணினால் நமக்கு வந்து பை ஒரு சப்போர்ட் எடுத்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த லைன் இப்படி போட்டிருந்தோம். ப்ரைஸ் வந்து இப்படி பூம் ஆகிறதுக்கான சப்போர்ட் லெவலாக அமைய வாய்ப்பு இருக்கும். இந்த லெவலுக்கு மேலே பிரேக் பண்ணா இல்லைங்க, கீழே தான் மார்க்கெட் வருது. ஒரு 66க்கு கீழே ரொம்ப கிளியரா நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம அப்புறமேட்டு செல் போகலாம். எது எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஓவர் நைட் பொசிஷனை வைக்காதீங்க. மெயினாக சாட்டர்டே சண்டேஸில் வைக்காதீங்க. ஏன்னா இந்த வீக் மேபி இந்த வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக்கில் இஸ்ரேலோடைய அட்டாக் வந்து இருக்கும், ஈரான் மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பிஃபோர் யூஎஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இது வரலாம், ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈரான் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி போகாது. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் இருக்கிறனால ஒரு பூம் நடக்க சான்சஸ் இருக்கு. ஆனால் அது வந்து பெரிய லெவலில் நடக்குமானா வார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனால் நடக்கும். இல்லை அவங்க அட்டாக் பண்ணோடனே அவங்க கம்மன் இருந்துட்டாங்க அப்படின்னா எப்படி நமக்கு டக்குன்னு இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புஷ் கொடுத்துச்சோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு புஷ் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்கனாமி பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். டெக்னிக்கல்ஸ் நம்ம என்னதான் பார்த்தாலும் இந்த இடத்துல டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் நமக்கு கை கொடுக்காது. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு ரீச் ஆயிட்டோன்னே வச்சுக்கலாம். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மார்க்கெட்டில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு கரெக்ஷன் இந்த சேனலுடைய பாட்டம் வரைக்கும் நமக்கு மினிமம் கிடைக்கணும். அதுக்கப்புறமும் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு ட்ராப் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ஷர்ட்டனாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. இப்போ ஒரு 4 hour சார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 hour ஆல்ரெடி இந்த ரேஞ்சஸ், இந்த ரேஞ்சில் இருந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோட் மாதிரி நமக்கு தெரியும். ஓகே, ஸோ எப்படி அந்த எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறத காட்டுறோம். இப்போ ப்ரைஸோடைய மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, இதுதான் அதோடைய எக்ஸ்பான்ஷன் பாயிண்ட். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட், இப்போ நம்ம இந்த சேனல் போட்டிருப்போம் இல்லைங்களா, இந்த சேனலில் மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் நடக்குது. ஸோ ப்ரைஸ் பிரேக் ஆகி கீழே வந்தால் ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 29.5 இருந்து ஓகே கீழே இருக்கிற 29க்குள்ள மார்க்கெட் வந்து இந்த ட்ராப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இங்கே சேனல் நமக்கு கரெக்டாக வந்து மீட் ஆகும். ஸோ இது ஒரு சப்போர்ட் லெவல். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? இவ்வளோ நேரம் பையில் இருந்தோம். ஓகே, ஸோ ப்ரைஸ் இப்படி மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் இந்த மாதிரி நடந்தால் இது ஒரு சைன். இந்த வீக் நடக்குமா அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்கில் நடக்குமான்னு தெரில. பட் அப்கமிங்கில் நடந்தாலும் மண்டே மார்க்கெட்டில் நடந்தாலும் இந்த இடத்துல நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா இது ஒரு சைன். கண்டிப்பாக மார்க்கெட் கீழே புஷ் பண்ணும், நம்ம செல் சைடு போகலான்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் செல் சைடு மார்க்கெட் வரல. செல் நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க நமக்கு சேனல் பிரேக் வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்ல வேணா செல் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவன் இப்போதான் அந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருக்கான். ஸோ ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணோடனே மார்க்கெட் இறங்குமா அப்படின்னா இதற்கு முன்னாடி இறங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு வந்து வாரோடைய கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக 2 கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரனால கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் இன்னும் வெளியில எக்ஸிட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ சில்வர் கொஞ்சம் இறங்குறதுமே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நெக்ஸ்ட் வீக்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கோல்டு கூட கொஞ்சம் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இறங்கலாம். சில்வர் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதை நம்ம இந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் அதை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த சேனலை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த மார்க்கெட்டை என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ரீச் ஆயிட்டான், மல்டி ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆயிட்டான், அதனால நான் இந்த இடத்துல ஷார்ட் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இது ஹைலி ரிஸ்க். நமக்கு சேனல் பிரேக் நடந்து கன்ஃபர்மேஷன் ஆனால் தான் போகணும். இப்போ வரைக்கும் நம்ம பை சைடில் தான் இருக்கணும்.
இல்லை நான் கீழே ஆல்ரெடி பை பண்ணியிருக்கேன்னா உங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் இடமாக இருக்கும். ஸோ இந்த சேனல் பிரேக் பண்ணும். 31.30 பிரேக் ஆகணும். அப்போதான் சில்வர் வந்து கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்காம இறங்காது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை போயிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஆல்ரெடி சேனலில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த டாப் சேனல் பக்கமாக மார்க்கெட் போயிட்டான். ஸோ இதில் வந்து ஒரு 10லேருந்து 15 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இது வந்து ஒரு மெஷரிங் லெவல் தான். ஓகே, இந்த மார்க்கெட்டுடைய மெஷரிங் லெவல் தான். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 20 கிட்ட போகணும். நாங்கள் கோல்டு வந்து பையில் இருந்தது வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு சார்ட் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல ஒரு பையிங் 45லேருந்து 48, 45லேருந்து 48க்குள்ளே நமக்கு ஒரு பையிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்ததா நாங்கள் இப்போ வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். 710 எக்ஸிட் ஆகிட்டோம். 720 போகணும். பட் நமக்கு வந்து முன்கூட்டியே மார்க்கெட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி மெஷரிங் லெவல்ஸில் நம்ம பண்ண மெஷரிங்கில் தவறு வரலாம்ட்டு 710 வி எக்ஸிட் ஃப்ரம் அவர் பொசிஷன்ஸ். நம்ம இப்போ என்ன எதிர்பார்க்கணும்? அப்போ அடுத்தது இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் ஆகும். ஏன்னா ஒரு ஹைக்கு மேலே க்ளோஸும் நடந்திருக்கு. ஒரு டேக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ஹைக் மேலே நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறனால நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் செல் வரலாம். இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா? என்ன கரெக்ஷன் செல்ஸ் வரலாம். இது வந்து ஒரு கரெக்ஷன் தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு 4 ஹவரில் வந்து அன்னைக்கு ஒரு சார்ட் போட்டிருந்தோம். அது கூட கேட்டிருந்தாரு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிடுச்சா என்ன இதுன்ட்டு. இப்போ 4 ஹவரில் வந்து இந்த சார்ட் தான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இது வந்து ரிஜெக்ஷனுங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ரேஞ்ச் லெவலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுக்கு பேர் ரிஜெக்ஷன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் கன்சால்டேட் மேலே போயிடுச்சு. ஆனால் இந்த இடம் ரிஜெக்ஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, இது வந்து ப்ராப்பரான மார்க்கெட்டுடைய பிரேக் அவுட் பாயிண்ட் தான். இது ஒரு பிரேக் அவுட் தான். ஸோ பிரேக் ஆகி மார்க்கெட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வரதே இந்த இடத்துல நமக்கு இதுக்குள்ள கூட வரலாம். வந்துட்டு சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் மேலே போகவும் சான்சஸ் இருக்கும். இல்லை ரிஜெக்ஷன் ஆகி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் அடுத்தது வரும். ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சை விட்டு வெளியில போயிடுச்சானா வெளியில மார்க்கெட் போயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு கரெக்ஷன் பார்க்க ட்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு 4 ஹவரில் எந்த சப்போர்ட் லெவல்ஸ்ல நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி வந்து பை. நான் ஃபர்ஸ்ட் சொல்றது பை. நான் என்ன செல் வரல. எனக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான். எப்படி சில்வர்ல வந்து நமக்கு சேனல் பிரேக் ஆகணுமோ அது மாதிரி கோல்டுல வந்து இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் ஆனாதான் நம்ம அதுக்கப்புறம் கரெக்ஷனுக்குள்ள செல்குள்ள போக ட்ரை பண்ணுவோம். இங்க நான் எங்க பை எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2688 இருந்து 2682. ஸோ போன லைவ் மீட்ல கூட நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த மல்டிபிள் லெவல்ஸ் வரும்போது இங்கே வந்து நான் பை போட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. கீழே வரும்போது 68 பக்கமாக வரும்பொழுது நம்ம பை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து செகண்ட் என்ட்ரி. நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி முடிச்சுட்டு செகண்ட் என்ட்ரிங்கிறது இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டார்ட் அப் ஆகுது. ஸோ இதே மாதிரி இப்போ இன்னொரு என்ட்ரி தான் நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் எல்லாம் மட்டுமே இருக்கும். திருப்பி பை கிடைத்தால் போகலாம். ஒருவேளை மார்க்கெட்ல ஒரு ஹெவியான ஃபால், டக்குன்னு மார்க்கெட் வந்து ஒரு ஹெவி ஃபால் வந்தாலும் கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் பிரேக் ஆகாம நீங்க ஒரு லாங் செல் பொசிஷன் அந்த மாதிரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் தான் சும்மா ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி எடுக்கிறேன்னா அது நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓரளவு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஜோன் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் வந்து ஏதாவது சப்போர்ட் கிடைத்தால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணலாம். அப்ப நெக்ஸ்ட் நம்மளுடைய சப்போர்ட் லெவல் எதுவாக இருக்கும்? பிரைஸோடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னா இங்க எப்படி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நமக்கு இந்த 72 லெவலை நம்ம வந்து வச்சுக்கலாம். அது 17 வச்சுக்கலாம். 2672ல இருந்து 2670 இதுக்குள்ள மார்க்கெட் வந்து எனி பை செட்டப் நம்ம வந்து பை தான் போகணும். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகும்போது மட்டும்தான் நம்ம செல்லை பத்தி யோசிக்கலாம். அதுவும் இங்க பிரேக் அவுட் கரெக்டா இருக்கா அல்லது ரிஜெக்ஷன் நடக்குதா அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதோடைய ரீட்ரேஸ்மெண்ட்ல நம்ம வேணா செல் ட்ரை பண்ணலாம். இதுக்குள்ள மார்க்கெட் இறங்குறதுங்கிறது திருப்பி மார்க்கெட்ல ஒரு பை ஜோன் மேல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2720 பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு 10 பாயிண்ட் ஆல்ரெடி ரீச் ஆயிட்டான். இன்னொரு முறை போறான் அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆக நடக்கலாம்.
இல்ல நல்ல ஹெவியான ஃபால் மார்க்கெட்ல வந்து நல்ல ஒரு ஹெவியான ஃபால் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க இருந்து நம்ம செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லோலாம் பிரேக் பண்ணி பிரைஸ் கிட்டத்தட்ட 2530 வரைக்கும் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கு நிறைய சப்போர்ட் லெவல்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணும், கன்ஃபர்மேஷன் வேணும். இது வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் தான் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இறங்கி சப்போர்ட் எடுத்தால் 2688 பக்கமா வந்தா பொசிஷன்ஸை எடுக்காதீங்க. இன்ட்ராடே பேசிஸ்ல ஈவினிங்குள்ள வந்தா எடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஓவர் நைட் பொசிஷன் தயவு செய்து எடுக்க வேண்டாம். இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் நோ நியூ பொசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வாரோடைய இம்பாக்ட் சாட்டர்டே சண்டேஸ்ல இருக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி வந்து மார்க்கெட்ல வந்து பொசிஷன்ல வேற ஏதாவது ஒரு செல் சைட் பொசிஷன்ல இருக்கிறேன், இல்லை பை சைட் பொசிஷன்ல இருக்கிறேன்னா ஹெச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பொசிஷன்ஸை ஹெச் பண்ணி வச்சுக்கோங்க. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே அதை ரிலீஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? மண்டே மார்க்கெட்டுடைய ஓப்பன், இப்போ நான் வந்து செல் பண்ணிட்டேன், மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு, இல்லை நான் மேலே போய் பை பண்ணிட்டேன், மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு, ஏதாவது ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருந்தால் ஹெச் பண்ணி வச்சுக்கணும். மண்டே ஓப்பன்ல கண்டிப்பா அந்த ஹெஜிங் பொசிஷனை அது ப்ராஃபிட்ல இருந்தாலும் லாஸ்ல இருந்தாலும் மார்க்கெட்ல இருந்து அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி அதோட மார்க்கெட் ஃப்ளோக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு 2670 இருந்து 72 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். இதுக்குள்ள பிரைஸ் எங்கேயாவது வந்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம பை ட்ரை பண்ணலாம். இதை பிரேக் அவுட் பண்ணா வெயிட் பண்ணலாம். மண்டே மார்க்கெட்ல நம்ம செல்ல ட்ரை பண்ணலாம். ஸோ வீக்லி ஃபோர்காஸ்ட்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பண்றேன். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு பொசிஷனும் எடுக்க வேண்டாம். தேங்க்யூ.